வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பேச இருக்கிற ஒரு தலைப்பு கிரக சேர்க்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல கிரக சேர்க்கைகள் 60% பலன்களை சொல்லுது. ஒரு கிரகத்தை மட்டும் 2 கிரகம் 3 கிரகம் சேர்ந்து இருக்கிறத மட்டுமே வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு கிரக சேர்க்கை விஷயத்துக்கும் 50 பாயிண்ட் சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. ரொம்ப அற்புதமான விஷயம். அதெல்லாம் பிரமிப்பா இருக்கும் பார்க்க. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட ஸ்டைல்ல, இது நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது, என்னோட குருமார்களால் அருளப்பட்டது, அவ்வளவுதான். அப்படி இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான கிரகம் சனியும் சந்திரனும் சேர்ந்தா என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம். உங்க ஜாதகத்துல சனி சந்திரன் சேர்க்கை இருந்திருக்கலாம். இது சனியும் சந்திரனும் சேர்ந்தாலும், பார்த்து கொண்டாலும், திரிகோணத்தில் இருந்தாலும், சனி சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த பலன் பொருந்தும். அல்லது சனி சந்திரன் வீட்டில் இருந்தாலும் பொருந்தும், கடகத்தில் இருந்தாலும் பொருந்தும். ஒரு 5 சேர்க்கைக்கு 5 விதமான பாயிண்ட்ஸ்க்கு இதை நீங்க எடுத்துக்கலாம். அப்ப சனி சந்திரன் அப்படின்னு காம்பினேஷன். இவ்வளவு நாள் கிரக சேர்க்கை சனி சந்திரனா புனர்பூ தோஷம், என்ன பலன், இப்படி பலன் எல்லாம் நானே எல்லா வீடியோவிலும் பேசியிருக்கேன். இது சூட்சுமம். இதுல நுணுக்கங்களை நான் சொல்ல போறேன். டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். ஜோசியத்துல அதுதான் வின் பண்ணும், என்னைக்கு நிலைச்சு நிற்கும். இதுல எப்படி நான் சொல்ல போறேன்னா, சனி சந்திரன் சேர்க்கைனா சனிக்கும் சந்திரனுக்கும் தான் பலன், சந்திரனுக்கும் சனிக்கும் பலன் கிடையாது. அப்ப சனி போய் சந்திரனை தொடணும் உங்க ஜாதகத்துல. எப்படி சார் தொடும்? உதாரணத்துக்கு சனி ஒரு ஜாதகத்துல, உங்க ஜாதகத்துல 10 டிகிரியில் இருக்கு, அடுத்தது சந்திரன் ஒரு 12 டிகிரியில் இருக்குன்னா சனி போய் அடுத்தது தொட போற கிரகம் சந்திரன். இதுதான் சனியும் சந்திரனும் காம்பினேஷன். இப்ப கடகத்திலே சனி இருந்ததுன்னா அதுவும் சனி சந்திரன் மேல காம்பினேஷன் தான். சனியும் சந்திரனும் நேரடியா பார்த்துக்கிட்டா அதுவும் காம்பினேஷன் தான். சனியும் சந்திரனுக்கு திரிகோணத்துல இருந்தா 5ஆம் இடம் தான் திரிகோணம், 5, 9 இருந்தா அதுவும் காம்பினேஷன் தான். இதுல ஒரே கட்டத்தில் இருக்கிறதுக்கு தான் பலன் ஜாஸ்தி. மீதி எல்லாம் ஒரு 70-80% நம்ம எடுத்துக்கலாம். ஆனா பலன் பொருந்தி வரும், பொருந்தி வராம போகாது. அப்படி சனினாலே என்ன? தொழில். சந்திரனாலே என்ன? மாற்றம். அப்போ சனி போய் சந்திரனை தொட்டா முதல் தொழிலை மாத்தி இருப்பாங்க, முதல் தொழிலை விரயம் பண்ணியிருப்பாங்க, முதல் தொழிலை இவங்க செஞ்சிருக்க முடியாது திருப்தியா. 2ஆவதா ஏற்படுற தொழில அல்லது 3ஆவதா ஏற்படுற தொழில தான் இவங்க ஜெயிக்கணும். இது யாருக்கு வேணா அப்ளை பண்ணிக்கணும், பர்ஃபெக்டா. இல்லை சார் நான் முதல் தொழில தான் இருக்கிறேன் அப்படின்னா எப்ப தொழிலை விடலாம் அல்லது எப்ப வேலையை விடலாங்கிற எண்ணத்தில் இருக்கீங்க. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த விஷயம்தான் உங்களை ஓடிட்டு இருக்கும். சந்திரன்கிறது இடமாற்றம், சந்திரன்கிறது தேய்மானம். அப்ப சனி போய் சந்திரனை தொட்டா இடமாற்றம் வரும், தொழில் தேய்மானம் அடையும், அப்புறம் வளர்பிறையா இருக்கிறதுனால வளரும், தேஞ்சு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் சனியும் சந்திரனோட மெயின் கண்டென்ட். சனி போய் சந்திரனை தொடுதுன்னு வச்சுக்கணும், உங்களுக்கு நல்ல லேபர் அமைய மாட்டாங்க. அந்த லேபர் ஒரு திருட்டுத்தன குணம் உள்ள லேபராக தான் உங்க கூட. அந்த லேபர் 4 நாளைக்கு வேலைக்கு வருவார், 3 நாளைக்கு வரமாட்டார். இப்படிப்பட்ட லேபர் தான் உங்களுக்கு கூட இருக்கும். சனி போய் சந்திரனை தொடர்னால, சந்திரனா யாரு? தாயார். சந்திரனா யாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார். அப்போ இவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது உடல் கோளாறு, உடல் நல குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். சந்திரனா என்ன? வீடு. சந்திரன்னா இடம், சந்திரன்னா நிலம், சந்திரன்னா வாகனம். எப்படி சார் சொல்றீங்க? காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் இல்லையே, அவரும் இடம் நிலம் வீட்டுக்கு அதிகாரம் தானே. அதனால சனி போய் சந்திரனை தொட்டா முதல் வாங்கின இடம், முதல் வாங்கின வாகனம், முதல் கட்டின வீடு உங்களுக்கு நிலைக்கிறதுக்கு 90% வாய்ப்பு தரும். அப்படி இருக்கு சார் அப்படின்னா அதனால மன உளைச்சலும் மன நிம்மதியின்மையும் கட்டாயம் உண்டு. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சனியும் சந்திரன், சனி போய் சந்திரனை தொடுது அப்படின்னா உங்க ஜாதகத்துல கண்டிப்பா இடமோ நிலமோ வீடோ இது சிக்கல் இருக்கும், ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும், ஒரு பத்திரம் தொடர்பான நெருக்கடி இருக்கும்,
ஒரு போராட்டம் இருக்கும். இதை கடந்துதான் நீங்க வர முடியும், ஒரு வளர்ச்சி அடை அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. சனி போய் சந்திரனை தொடுது அப்படின்னா, சந்திரன் 4ஆம் அதிபதி இல்லைங்களா? 4ஆம் அதிபதி என்ன? முதலீடு போட்டு தொழில் செய்யும். அப்ப இவங்க முதலீடு போட்டு தொழில் செஞ்சாங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, நிறைய போராடுறாங்க. இதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதனால என்ன சொல்லணும்னா, சனி போய் சந்திரனை தொட்டுச்சுன்னா நீங்க கண்டிப்பா முதல் சொத்து விரையும், முதல் வாகனம் விரையும், முதல் வீடு விரையும் அப்படிங்கிற சொல்லலாம். தாயாருக்கோ மாமியாவுக்கோ உடல்நிலை பிரச்சனை பாதிப்பு இல்லாத நபர்களே கிடையாது. ஜாதகருக்கே கூட சளி தொந்தரவு, அதே போல வீசிங் ட்ரபிள், அலர்ஜி பிரச்சனை, கண் பிரச்சனை, வயிறு தொந்தரவு, கழிவுகள் வெளியேறது பிரச்சனை, இருதய பயம், யூரின் மோஷன் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் சனிச்சந்திரன் சேர்க்கைனால ஹெல்த் பாதிக்கும், நிறைய தொந்தரவுகள். தாயார் கூட கருத்து வேறுபாடுகள் கூட சிலருக்கு இந்த சனி சந்திரன் தானே நல்லதே இல்லையா சார் அப்படின்னா, இவர்கள் இரவு நேர வேலை பார்த்தவர் அல்லது இரவு நேர வேலை பார்த்தவர் சனி சென்று. ஏன்னா சந்திரன் நைட்டில் தானே நிலா வரும், சந்திரன் தானே நிலா. சனி இருட்டு கிரகமா இல்லையா? அப்போ இருட்டு கிரகம் இந்த சனி போய் சந்திரனை தொட்டா அவங்களுக்கு யூகே, லண்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா நபர்கள் அல்லது அவங்க உறவுகள் யாராவது அங்கே இருப்பாங்க. ஏன்னா சனி குளிர் பிரதேசம் இல்லையா? இங்கே நமக்கு பகல்னா அங்கே தானே இருட்டு. இப்படி உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் கிரக சேர்க்கைகளை துல்லியமாக விவரிக்க முடியும். அப்படி ஒவ்வொரு பாயிண்ட் சொன்னோம்னா மறுக்க முடியாத பாயிண்ட்ஸ். ஜாதகத்தில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எடுத்து சூப்பரா பேசலாம். அப்ப இந்த சனி போய் சந்திரனை தொடுவதால், அதுவும் குறிப்பாக அது தேய்பிறை சந்திரனாக இருந்தால் பாதிப்பு அதிகம், வளர்பிறை சந்திரனாக பாதிப்பு கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். ஆனா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்க சனி போய் சந்திரனை தொட்டா ஜாதகருக்கே கூட போலீஸ்ல சேரலாம், மிலிட்ரி, ஹோட்டல் வைக்கலாம், அதே போல ஒரு மீடியாவில் இருக்கலாம், சினிமாவுக்கு போகலாங்கிற எண்ணம் இது நீங்களே உணர்ந்து பார்ப்பீங்க. ஆமா எனக்கு இது இருக்கு சார், அப்படியெல்லாம் நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி போய் சந்திரனை தொடர்றதுனால முதல்ல தொழிலில் ஒரு இடத்துல நடத்திக்கிட்டு இருந்தா, ரெண்டாவதா தொழிலை மாற்றி நடத்திக்கிட்டு இருக்கு, மாறி நடந்துக்கிட்டு இருக்கும். முதல்ல ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துக்கு மாறி வந்ததுக்கு அப்புறம் தான் வெற்றி கிடைச்சிருக்கும். இதெல்லாம் உங்க ஜாதகத்தின் நீங்கள் உணர்ந்து பாருங்கள். சனியும் சந்திரனும் சேர்ந்தா புணர்ப்பு தோஷம்னு சொல்றோம். இந்த கிரக சேர்க்கை இருந்தாலே எந்த விஷயத்தையும் பெருமையா பேசாதீங்க, நிதானமா போங்க, பொறுமையா இருங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தா உங்க ஜாதகத்தில் அப்படி சனி போய் சந்திரனை தொட்டா உங்க பரம்பரையில பாட்டனாரோ அப்பாவோ தாத்தாவோ இந்த வர்க்கத்துல இருதார தோஷம் உள்ள குடும்பமாக அது இருக்கும். அதையும் நீங்க பாருங்க. அதே போல சனி சந்திரனை தொட்டா நீங்க வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல பக்கத்துல பள்ளி, கல்லூரி, ஆசிரியர், டீச்சர், வாத்தியார் இவர்களெல்லாம் உங்களுக்கு லிங்கில் இருப்பாங்க. காவல்துறை சேர்ந்தவங்க நண்பர்களா இருப்பாங்க. மிலிட்ரி சேர்ந்தவங்க கிளைண்டாவோ நண்பர்களாவோ உங்களுக்கு வருவாங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த கிரகம் அப்படி இருந்தா இப்படித்தான் நீங்க வாழணும்னு பிரபஞ்சம் பிராப்தத்தை கொடுத்துருது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நான் சொன்னதெல்லாம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் உங்களை நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.